தேதி வந்து பார்த்திங்கன்னா 4th of February. ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து பார்க்கும்போது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் மார்னிங் என்னென்னா ஒரு கேப் அப் ஆகி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. அந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது என்னென்னா எஃப்ஐஏ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேனிக் ஆகி அவங்க பொசிஷன் நல்லா ஷார்ட் கவரிங் பண்ணாங்க. ஷார்ட் கவரிங் பண்ணி மேலே போனோடனே அதுக்கப்புறம் தான் என்னடா அது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, திருப்பி வந்து அவங்க அந்த ஹையில் ரெசிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க பொசிஷன் ஸ்டாக்கை வந்து செல் பண்ண ஆரம்பித்தாங்க. செல் பண்ண உடனே என்னாச்சுன்னா புட்டோட ப்ரீமியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வந்து ஷூட் ஆச்சு. காலோட ப்ரீமியம் வந்து இறங்கவே இல்லை, அதாவது டிகே ஆகவே இல்லை. இது என்னன்னா எதனா ஒரு முக்கியமான வந்து ஒரு நியூஸ் இருந்தால் தான் வந்து என்னென்னா முன்னாடியே தெரிஞ்சிட்டாதான் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீ ஜர்க் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்லேயும் இண்டெக்ஸ்லேயும் யார் என்னென்ன பொசிஷன் வச்சுன்னா சொல்லி பார்ப்போம். எஃப்ஐஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் 1.53 lakhs இன்னும் நெகட்டிவாக தான் பொசிஷன் வச்சுருக்காங்க. அவங்க 30,000 வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் வந்து கால் ஆப்ஷனில் அவங்க -88,000 காலை வந்து ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, பேரிஷ் வியூவில் வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஷார்ட் கவரிங் வந்து பார்த்திங்கன்னா 96,000 வந்து ஷார்ட் கவரிங் பேனிக் ஆகி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறட்டு வந்து புட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புல்லிஷாக வந்து அவங்க வியூ இருக்குது. என்னென்னா -48,000 வந்து அவங்க வந்து ஆப்ஷனை ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து அவங்க எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே இருந்ததோட ஒரு 35,960 வந்து புட்டை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ப்ரோ ட்ரேடர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து புல்லிஷ் வியூவாக வந்து 10,000 வச்சுருக்காங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து பை பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 29,000. புட்டை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவங்க புல்லிஷ் வியூவாக இருக்குது. புட்டை வந்து என்னென்னா ரைட் பண்ணியிருக்காங்க 1.21 lakhs. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கிளைண்ட்ஸை பார்ப்போம். கிளைண்ட்ஸ் வந்து புல்லிஷாக வந்து ஃபியூச்சர்ஸில் 1.34 lakhs வந்து புல்லிஷ் வியூவாக இருக்காங்க. அப்புறம் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் காலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க 57,600க்கு வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? புட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 1.37 lakhs வந்து பார்த்திங்கன்னா அவங்க புட்டையே வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் பேரிஷாகவும் இருக்காங்க. இன்றைக்கி வந்து புட்டை வந்து அவங்க நிறைய வந்து பை பண்ணியிருக்காங்க. அந்த புல்லிஷ் வியூவில் வந்து பேரிஷ் வியூவாக ஆகியிருக்காங்க. என்னன்னா அவங்க ப்ராஃபிட்டையும் புக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறட்டு வந்து பேரிஷ் வியூவும் வந்து புட்டை பை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஃபாலோ ஆகும் அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? இங்கே என்னென்னா 2 lakhs எஃப்ஐஏ வந்து 2 lakhs வந்து பொசிஷன் சேஃபாக வச்சுருக்காங்க. அவங்க அதே இடத்துல பொசிஷன் என்ன கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபியூச்சர்ஸில் இருக்க பொசிஷன் வந்து திருப்பி கூட ஒரு டைம் இருக்குது, ரெக்கவரி ஆகுது. ஆனால் ஆப்ஷனுக்கு வந்து டைம் இல்லை. ஆனால் அதிகமாக பொசிஷன் வச்சுருக்காங்க. இந்த அதிக பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்கி பாக்ஸ்க்கு மாதிரி அவர் ஆளாக இருந்தாங்கன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட்டை பெருசாக வந்து கீழே ட்ராக் பண்ணுவான். அது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டில் இருந்தானா அவன் தான் லக்கி பாஸ்கர். ஏன்னா ஒரு வயலண்ட் மூவ் இருக்கணும்னு சொல்லி பார்ப்பேன். ஏன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குல்ல, அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கின்னா கிளைண்ட்ஸ் வந்து நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கால் சைடில் பை பண்ணாத ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டாங்க. எவ்வளோனா வந்து 1.55 lakhs வந்து புக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கிளைண்ட்ஸ் நிறைய வந்து லாபம் பார்த்துருக்காங்க. இது நாளைக்கு வந்து எப்படி வந்து அந்த லாபத்தை வந்து எடுக்கிறதுன்றது எஃப்ஐஏ வந்து பார்த்திங்கன்னா இந்நேரத்துக்கு ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்பிஐ ஈவெண்ட்டும் இருக்குது. அந்த ஈவெண்ட்டை வச்சு மார்க்கெட்டை இந்த 2 நாள் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் பொசிஷன் மட்டும் யாராலேயே வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. பொசிஷன் எடுத்தாலும் அந்த பொசிஷனை வந்து திருப்பி வந்து பேனிக் ஆகி பொசிஷன் வந்து எடுக்கிற மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஓகே, அந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போமா? ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் தான். அது வந்து என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் 6.25% இருக்குது. ஓகே, அது வந்து இப்போ என்ன மேட்டர்னு தெரியல, வெளில எதுனா வந்து லீக் ஆகிருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மார்க்கெட்டில் வந்து ஒரே ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. அன்சர்டனிட்டினா வந்து கீழே போவோம் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனால் இல்லை, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோ ட்ரேடர்ஸ்லாம் வந்து என்னென்னா அதை முன்னாடியே விஷயம் தெரிஞ்சுக்கூட என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணி மேலே வச்சுருக்கலாம். திருப்பி வந்து பொசிஷன் அவங்கவுங்க மாற்றி வச்சுருக்காங்க. இந்த 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கலவரமாக தான் இருக்குமே மார்க்கெட்டில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்கு. பார்ப்போம் எப்படி ட்ரேட் பண்ணுறதுக்கு.